இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு இடம் வந்து முன்னாடி வந்து நீர்நிலையா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாலைவனம் போல காட்சியளிக்குது. முக்கியமா கால்நடைகள் ஆடு, மாடுகள்லாம் ஊர் உள்ளக்க போய் நமக்கு வந்து தண்ணீர் வந்து அருந்திக்கிறோம். அதோட தாகத்த வந்து தீர்த்துக்கிறோம். பட் ஆனா ஊருக்குள்ள வர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பாம்புகளோ, பறவைகளோ அல்ல வந்து இந்த பக்கம் வந்து முயல்கள்லாம் இருக்கு. ஸோ அதுகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தண்ணி தேவைப்படும். ஸோ அந்த நோக்கத்தோட வந்து பிரதர்ஹுட் ஃபவுண்டேஷன் சகோதர அறக்கட்டளை மூலியமா வந்து இந்த ஒரு முயற்சி வந்து கையெடுத்திருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாலித்தீன் பேக் மூலியமா சின்ன சின்ன நீர் குட்டைகள வந்து தயார்படுத்துறதுக்காகவும், முதற்கட்டமா 2 குட்டைகள வந்து அமைச்சிருக்கோம். இதில வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவ நீர் நிரப்புற மாரியுமான ஒரு செயல்பட்டு திட்டமும் இருக்குது. இந்த ஒரு நீர்நிலையில மழைக்காலங்கள்ல கண்டிப்பா வந்து கொஞ்சமாச்சும் தண்ணீர் நிக்கும் வந்து. ஸோ அத பயன்படுத்தி வந்து இந்த பக்கம் உள்ள பாம்புகளோ, முக்கியம் வந்து முயல்கள், அது மட்டும் இல்லாம பறவைகள்லாம் வந்து தங்களோட தாகத்த வந்து தீர்த்துக்கும். பட் இந்த வெயில் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது முக்கியமா பாலைவனம் மாரி மாறிருச்சு. பாலித்தீன் பேக்ல நம்ம ஏன் வைக்கணும்னு பார்த்தோம்னா, பறவைகள் குடிச்சிரும், முயல்கள் குடிச்சிரும். சரி இந்த மாரி பாம்புகள் மாரியான ஊர்ற ஜீவராசிகள் வந்து குடிக்க முடியாது. அது வந்து தட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அத ஆக்சஸ் பண்ண முடியாம போயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம எவாப்பரேட் ஆகாம இருக்கிறதுக்காகவும் இந்த மாரியான நமக்கு வந்து பாலித்தீன் பேக்ல இயற்கையா இருக்க மாரியான ஒரு செட்டப்ப வந்து தயாரிக்கிறதுக்காக ஒரு 10 லிட்டர் கொள்ளக்கூடிய ஒரு நீர் குட்டைகள வந்து செஞ்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பக்கம் முயல் சாணங்கள் நம்ம பார்க்க முடியுது. முயல் வந்து அதிகமா காட்டு முயல்கள் வந்து இந்த சைடுல இருக்குது. பட் ஆனா நம்ம வந்து ரேரா தான் அத பார்க்க முடியும். ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஏற்கனவே தரையில இருக்க பள்ளத்த பயன்படுத்தி அதில வந்து பாலித்தீன் பேக்க வந்து பரப்பி கல்ல வந்து வெயிட்டா வச்சு அதில ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாரியான ஒரு செட்டப் தான் இது. முதற்கட்டமா 2 செட்டப் வந்து மரத்துக்கு அடியில வந்து பண்ணியிருக்கோம். இதில வந்து ஒரு நாளைக்கு 2 தடவ வந்து தண்ணீர் நிரப்புற மாரியான ஒரு செயல் திட்டமும் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து நீர்க்குட்டைகள அமைச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நெறைய பறவைகளோட சத்தமும் வந்து கேட்டுச்சு. கண்டிப்பா வந்து இது பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப செஞ்சிருக்க இந்த நீர்க்குட்டைய வந்து எளிமையா செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து. இது வந்து நீங்க உங்க ஊர்கள்ல உங்களுக்கு அருகாமையில உள்ள குளங்கள்ல நீர் இல்ல அப்டின்னா, இந்த மாரி மெத்தட வந்து பயன்படுத்துங்க. இதே நீங்க வந்து வீட்டுக்கு அருகாமையில வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு சின்ன பாத்திரமா வந்து வைங்க. ஸோ அந்த பாத்திரம் ஸ்லிப் ஆகி நம்ம வந்து தண்ணி வந்து கவிழ்ந்துட்டாலும் கூட நம்ம வந்து ரீஃபில் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அவுட்டர் சைட்ல பண்ணும்போது இந்த மாரியான மெத்தட் வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம பிரதர்ஹுட் ஃபவுண்டேஷன் மூலியமா இதே பகுதிகள்ல வந்து பறவைகள் கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து கணிசமா வந்து நமக்கு பறவைகள் வந்து அழிஞ்சுகிட்டு வரத வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இத வந்து ஒரு வீடியோவா வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அதோட லிங்க்கையும் நான் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா வந்து சிந்திப்பீங்க, செயல்படுவீங்கன்னு நெனைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.